நமஸ்காரம். இப்போ நம்ம மைசூர் ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் எண்ணெயில் செவக்க வறுத்துக்கணும். இதை வறுத்துன்ட்டு இதை கொஞ்சம் பொடி, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு அதில் ஒரு 2 தக்காளியை மட்டும் நறுக்கி போட்டுக்கணும். அதில் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். தக்காளி வெந்த அப்புறம் இந்த அரைச்சி விட்ட அந்த பொடியை அதில் தூவணும். அதோட உப்பு போட்டுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்கிற போது ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது சூடாக போது இதில் தேவையான அளவு தண்ணி கலந்துக்கணும். இந்த தண்ணி கலந்து நல்லா கலக்கி விடணும். இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு அதில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் பொடிச்சு போடணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால, ரசங்கிறதுனால கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வெல்லம் போட்டுக்கிறோம். உப்பு போட்டு தான் நம்ம முதல்ல கொதிக்க வச்சுட்டோம். கடைசியாக வெல்லம் போட்டு இது ஒரு கலக்கி இது நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியை அதில் பொடிச்சு போட்டுக்கணும். பெருங்காயமும் போட்டுக்கணும். இது நல்லா கலக்கி ஒரு பொங்கினோடனே இறக்கிடணும். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், மைசூர் ரசம் இப்போ ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறமா இது இறக்கி வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு பண்ணணும். அதுக்கு என்னென்னா நெய்யில் பண்ணணும். நெய்யில் ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் 2யும் போட்டு அதில் தாளித்து போடணும். கருவேப்பிலை அதோடு போட்டுக்கலாம். போட்டு தாளித்து போட்ட அப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அந்த ஜூஸ் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சுட சுட மைசூர் ரசம் ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.